Hi everyone, welcome to Flames to Fashion. இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சைலன்ஸ், அமைதி. நம்ம எங்கெங்கெல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகளை தவிர்க்கலாம், எவ்வளோ மனக்குழப்பத்தை தவிர்க்கலாம், மன காயங்களை தவிர்க்கலாம், நம்மளால் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அமைதியாக போகிறது அப்படின்றது வீக்னஸ் கிடையாது, அது உண்மையிலே பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, சைலன்ஸ் அண்ட் பேஷியன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்வாங்க. அதாவது பொறுமையும் அமைதியும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை விட பெரிய ஆயுதம் எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்வாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் நீங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ முதல் விஷயம் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கிறப்போ அந்த ஆர்கியூமெண்ட் இருக்க அதிகமாகிட்டே போகுது அப்படின்னாக்க நாம் அமைதியாக பின்வாங்கறதுல தப்பு இல்லை. அந்த ஆர்கியூமெண்ட் மேலே மேலே பேச அது அதிகமாக போகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னாக்கா நாம் அமைதியாக பின்வாங்கிறது தப்பே கிடையாது. அடுத்து ஒரு விஷயம் ஏதோ நடக்குது அப்படின்னாக்கா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அங்கே உள்ளே போயிட்டு தேவையில்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா அமைதியாக இருந்துருங்க, தப்பே கிடையாது. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அமைதியாக கவனிங்க. உங்கள் வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும். அதுக்கு பதில் அதை நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே அது ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? நீங்கள் அந்த இடத்துல போய் கவனிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அமைதியாக கவனிங்க. நீங்கள் இடையில குறுக்கால புந்தி எதுவுமே பேச தேவையில்லை. அடுத்து நீங்கள் பேச போகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்த போகுது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த போகுது, அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுக்க போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக அமைதியை கடைபிடிங்க. அடுத்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தெளிவு வேணும், எனக்கு இந்த விஷயத்தில் தெளிவு வேணும் அப்படின்றப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறப்போ, சாமி கும்பிட்றப்போ, நீங்கள் சாமி கும்பிட்றப்ப மட்டும் அமைதியாக இருந்தால் பத்தாது. ஒரு கோயிலுக்கே போனாலும் மற்றவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள மனக்கவலைகளை கடவுள்கிட்ட பேசுவாங்க, கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அமைதியாக இருக்கும். நானும் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன், அவங்க சாமி கும்பிடும்போது அமைதியாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க சாமி கும்பிடும்போது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அது ஒன்று. அடுத்து உங்களுக்கான மரியாதை அங்கீகரிக்கப்படுற இடங்களில் உங்களை யாரோ பாராட்டுறாங்க, நீங்கள் செய்கிற செயலை ஏதோ ஒரு வகையில் பாராட்டுறாங்க, உங்களை ஒரு முன்னுதாரணமாக அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். அங்கே நீங்கள் உங்கள் தற்பெருமையை பேசவே கூடாது, இல்லை உங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை கண்டிப்பாக குறைக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, உங்களால் ஒருத்தவங்க பயன்படுறாங்க, உங்களால் ஒருத்தவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ உங்களை அவங்க பாராட்டும் போது நீங்கள் அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணுறது உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய மதிப்பை இன்னும் அதிகமாக்கும், சரிங்களா? இன்னும் ஒன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நம்ம பேசக்கூடாதுப்பா ஆனால் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது, அங்கேயும் அமைதியாக இருக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்க. நீங்கள் என்ன பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அமைதியாக இருந்துருங்க, சரிங்களா? இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு இதுதான் இடம்னு கிடையாது. ஒருத்தர் லைஃப்லேயும் நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள் அடிப்படையாக வச்சு நான் சொன்னது தான். இந்தந்த இடங்களில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய மனசில் தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். என்னை பற்றி கேட்குறீங்களா, நான் ஒரு வாயாடி, அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், என்னை சுற்றி பழகினவங்க எல்லாருக்குமே வாயாடி, ஓயாமல் உடலுடன் பேசிகிட்டே இருப்பேன், எதையாச்சும் பேசிகிட்டே இருப்பேன்.
ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இதை நான் ஃபாலோ பண்ணி அதனால் எனக்கு நான் வந்து மனதளவிலையும் சரி உடம்பளவிலையும் சரி அது ஒரு நல்ல விஷயம் நான் உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். சும்மா யாராவது ஒருத்தவங்க பேசிட்டா போதும், அடுத்த வார்த்தை அவங்கள பேச விட மாட்டேன், பட்டப்பட்டன்னு பேசிகிட்டே இருப்பேன் பாருங்க. பட் வந்து அப்போ வந்து அது தெரியல எனக்கு, அதனுடைய இம்பேக்ட் என்னன்றது அப்போ தெரியல. ஆனால் இப்போ நான் அதனுடைய இம்பேக்ட் என்னன்றதை நல்லாவே உணர்ந்துக்கிட்டேன். லைஃப்பில் வந்து அமைதியாக இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத நான் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு தான் இதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அமைதியாக இருக்கிறது தப்பே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அமைதியாக இருங்க, சரிங்களா? அந்த அமைதி வந்து உங்களை நல்லபடியாக வச்சுக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லபடியாக வச்சுக்கும். உங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்காது, மற்றவங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியை கடைபிடிக்கிறீங்களோ, ஒரு இது கூட சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கி எழுந்தீங்க அப்படின்னாக்கா 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அப்படின்வாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், மெடிடேஷன் பண்ண வேணாம், அங்கே போவேன்னா இங்கே போவேன்னா, உங்கள் பெட்லேருந்து எழுந்திருக்கீங்களா 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அப்படி அமைதியாக நீங்கள் உட்காரும்போது உங்களுடைய எண்ண அலைகள் எல்லாமே குறையும், உங்கள் எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கும், சரிங்களா? இந்த அமைதியை நீங்களும் கடைபிடிச்சு பாருங்கள். அது எப்படி இருந்ததுன்றது எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.